பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனங்களாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாமுவேல் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அநேக காரியங்களை சொல்லும்போது அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இந்த ஒரு வார்த்தை எடுத்து கூறுகிறார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறார். ஏன் கைவிட மாட்டாரா? அவர் உங்களை தமக்கு ஜனங்களாக்கி கொள்ள பிரியமானபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் அல்ல, அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார்? பிரியமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார், விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மேல அவர் தமது நாமத்தை எழுதி வைத்திருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களை கர்த்தர் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இது எல்லாம் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய கிருபையின் திரட்சியை வெளிப்படுத்துகிறது. இன்று நாம் அவரை அறிந்திருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடையவர்களாய் இருக்கிறோம் என்றால் இது உண்மையிலேயே தேவன் நம்மேல் வைத்த அவருடைய அன்பு. இந்த அறிவு கெட்டாத அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் என்பது அது இன்னும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெரிதாய் இருக்கிறது. இன்று வரையிலும் நாம் கைவிடப்படவில்லை என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய ஜனமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவேதான் கர்த்தர் கேட்கிறார், எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். மனிதன்தான் ரொம்ப நேசிக்கிறவங்களை ரொம்ப வெறுக்கிறவனாகவும் மாறுவான். எல்லாம் செய்வோம் என்று அவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாக்கு கொடுப்பான். கொஞ்சம் மாறினதும் கொடுத்த வாக்கையும் தூக்கி எறிந்து விட்டு, கைவிட்டு விட்டு, பாதியிலே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்தபடியினாலே அவர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நம்மை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம் தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் நம்பத்தக்கவர். இந்த வருஷ கடைசியில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எத்தனை மேடு பள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. கர்த்தர் எங்கேயாவது நம்மளை கைவிட்டிருப்பார்னா அந்த இடத்திலே நாம் மடிந்து போயிருப்போம். கர்த்தர் நம்மை தம்முடைய ஜனமாக்கி கொள்ள விரும்பினபடியா. இந்த வார்த்தையை மறக்காதீங்க. நாம் கைவிடப்படாததுக்கு காரணம் கர்த்தர் என்னை அவருடையவனாய் அவருடையவளாய் நிறுத்த விரும்பினபடியால் அவர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் கைவிடவில்லை. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களை கைவிடாதபடியினாலே நாங்கள் இன்றும் நிர்மூலமாகாதிருக்கிறோம். தொடர்ந்து கரம் பிடித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.